எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பஞ்சாயத்து ராஜ் திட்டம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாயத்து ராஜ் திட்டம், ஓகேவா? நல்லா பாருங்கள். இது வந்து சட்டம் எப்போ இயற்றுனாங்கன்னு இல்லை. பஞ்சாயத்து ராஜ் திட்டம் வந்து கிராமப்புற இந்தியாவில் வந்து சுய அரசுக்கான அமைப்பாக இருந்திருக்கு. அதாவது இது கவர்மெண்ட்டோட அந்த அதிகார பரவலை வந்து கிராமம் அளவில் வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறத வந்து நோக்கமாக கொண்டு செயல்பட்டுருக்கு. ஸோ பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி இது வந்து 3 அடுக்கு அமைப்பை கொண்டது. அந்த 3 அடுக்கு என்னென்னா கிராம பஞ்சாயத்து, வட்டார பஞ்சாயத்து மற்றும் மாவட்ட பஞ்சாயத்து. சரியா? இந்த 3 முக்கிய அடுக்குகளை வந்து கொண்டது. இதை முதல்ல வந்து யார் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 1959 ஜவஹர்லால் நேரு அவர்களால் வந்து நாகூரில் வந்து இது தொடங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இது எப்போ முதல்ல தொடங்கப்பட்டிருக்குன்னா 1959 ஜவஹர்லால் நேரு அவர்களால் நாகூரில் தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து 3 அடுக்கு அமைப்பை கொண்டது. இதுதான் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 அடுக்கு அமைப்பு என்னென்னா கிராம பஞ்சாயத்துன்றது வந்து கிராம அளவில் மட்டும் இருக்கும். அடுத்து வட்டார பஞ்சாயத்துன்றது வந்து மண்டல அளவில், மண்டலம்னா நம்ம இந்த தாலுக்கா அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதுதான் வந்து ஓகேவா. அடுத்து மாவட்ட பஞ்சாயத்துனா மாவட்ட அளவில் இருக்கும். சரிங்களா? இதுதான் அந்த 3 அடுக்கு. நம்மளுக்கு வந்து 1992 கொண்டு வரப்பட்ட 73வது அரசியலமைப்பு திருத்தம் வந்து இந்த அமைப்பை வந்து அரசியல் அமைப்புக்கு உட்படுத்தியது. சரியா? அதான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம். இங்கே முதல்ல சொன்னேன்ல, முதல்ல வந்து பஞ்சாயத்து ராஜ் திட்டம்ன்றதை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சட்டமாக வந்து இது பண்ணது வந்து 1992 கொண்டு வரப்பட்ட 73வது அரசியலமைப்பு திருத்தம் தான் வந்து இந்த அமைப்பை வந்து அரசியல் அமைப்புக்கு உட்படுத்தியது. சரியா? இது முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இதோட முக்கிய அம்சங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு அதிகார பகிர்வு. ஸோ பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மூலம் அரசாங்கத்தோட அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் வந்து உள்ளூர் மட்டத்திற்கு பரவலாக்கப்படுகிறது. சரிங்களா? அதாவது அந்த அடித்தட்டு மக்கள் வரைக்கும் அதை வந்து சென்றடையணுன்றது அதோட முக்கிய நோக்கம். அடுத்து பஞ்சாயத்துகளின் செயல்பாடுகளுக்கு வந்து 29 முக்கிய பாடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. சரியா? அடுத்து முக்கியமானது தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். இது என்னன்னு எப்பவும் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏப்ரல் 24 தான் வந்து தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக கொண்டாடுறாங்க. இது வந்து என்னதுன்னா, இந்த 73வது அரசியலமைப்பு திருத்தம் வந்து நடைமுறைக்கு வந்த நாள், அதுதான் வந்து ஏப்ரல் 24. ஸோ ஓகே, இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.